அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா ஹாஸ் லான்ச்ட் ஆப்பரேஷன் சாகர் பந்து டு ப்ரொவைட் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சாகர் பந்து அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இலங்கையில இந்த டித்வா புயல்னால பல சேதாரங்கள், பெரிய தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு, இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான காரணத்துக்காக அவங்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆபரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இட் கம்ஸ் அண்டர் இந்தியாஸ் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அண்ட் விஷன் மகாசாகர். ஓகேங்களா? அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற கொள்கைக்கு கீழேயும், மகாசாகர் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வைக்கு கீழேயும் இந்த திட்டம் வந்து வருது. சரிங்களா? மகாசாகர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் அண்ட் ஹாலிஸ்டிக் அட்வான்ஸ்மென்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் குரோத் அக்ராஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவுடைய முக்கியமான வெளியுறவு கொள்கைகள்ல ஒண்ணா இருக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 2மே நமக்கு கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து, தி சென்ட்ரல் கான்ட்ரிபியூஷன் அண்டர் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்டிஆர்எஃப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 75:25 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கும். ஓகே, 75 வந்து சென்டர், 25 வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட். சரியா? ஸோ 75% அப்படிங்கிறது ஆன்சர். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல மட்டும் 90:10, 90 வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குடுப்பாங்க. அடுத்தது, the center contributes 100% towards நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஃபண்ட். தேசிய பேரிடர் மேலாண்மை நிதிக்கு மத்திய அரசு 100% பங்களிக்கிறது. ஸோ சென்டர்ங்கிறப்ப, நேஷனல்ங்கிறப்ப சென்டரே 100% குடுத்துருவாங்க. A disaster must be classified as severe to avail funding from NDRF. NDRFல இருந்து நம்ம ஒரு நிதிய பெறணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த பேரிடர் அப்படிங்கிறது கடுமையான பேரிடர் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ சிவியர் கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய டிசாஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் என்டிஆர்எஃப் ஃபண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ரெஃப்ரைன்டு ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் இன் G20 சம்மிட் 2025? பின்வரும் நாடுகளில் எது 2025 G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை தவிர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோகன்னஸ்பர்க்ல நடந்திருக்கும். ஓகேங்களா? ஜோகன்னஸ்பர்க்ல நடந்திருக்கும். சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்கும். சரிங்களா? சவுத் ஆப்பிரிக்கா வந்து நெறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து பண்றாங்க. மனித உரிமை மீறல்கள் அதிகமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி, அமெரிக்கா இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இன்சிடென்ட்லி அடுத்த வருஷம் G20 மாநாடு மியாமில தான் நடக்கப் போகுது. மியாமி எங்க இருக்குன்னா, அமெரிக்கால தான் இருக்கு. அந்த G20 மாநாட்டுல சவுத் ஆப்பிரிக்கா கலந்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் அ பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காப்ல. சரியா? லாஸ்ட்டா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி ஹாஸ் ஒன் FIFA அண்டர் 17 வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அண்டர் 17 வேர்ல்டு கப் எங்க நடந்துச்சுன்னா, கத்தார்ல நடந்துச்சு. ஓகேங்களா? அதுல யாரு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போர்ச்சுகல் வந்து வின் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.